கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய நோக்கம் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்பது தானே ஒழிய நம்மில் யார் ஜெயிப்பார்கள் என்பது அல்ல. இது உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு நம்மிடை நட்பு, எம்மிடை நட்பு. யார்? வள்ளுவர் சொல்றார். ஏன்? உயிருக்கும் உடலுக்கும் உள்ள உறவு என்னவோ கணவன் மனைவி உறவுங்கிறது அப்படிப்பட்ட உறவுடா. அது ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்ட்டார். அப்போது இந்த கணவன் மனைவி உறவுங்கிறதுல பிரச்சனைகள் வரலாம். அதை தீர்த்து கொள்வதற்கு நம்மிடமே வழி இருக்கிறது. நீங்கள் பாருங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை வந்தால் மன்னிப்பு கேட்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் கோவமாக இருந்துட்டு சாப்பிட வாங்க அப்படின்னு மனைவி கூப்பிட்டா போதும். நீ சாப்பிட்டியான்னு கேட்டால் சரியாக போச்சு. அந்த காலத்துலேருந்து இது இருந்துச்சு. கணவன் மனைவி பெரியவர்களாக இருக்கிறதுனால இதை சொல்கிறேன். சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கான், ஒரு கணவனும் மனைவியும் விவசாய குடும்பம் எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் சண்டை போட்டுட்டு கோவமாக போயிடுறான் கணவன்.